ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக, ஏந்துகிறதற்காக, சுமக்கிறதற்காக, தப்பு வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மிடத்தில் என்ன செய்திருக்கிறது? தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறது? தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறது. பாவங்களற நம்மை கழுவி, நம்மை பரிசுத்தமாக்கி, நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்முடைய மனசாட்சியை கழுவி இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னதமானவர் தங்கி இருக்கின்ற உறைவிடமாக நம்மை மாற்றி இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளை ஆளுகின்ற ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தியானிக்க போகின்ற சத்தியம் லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு புதிய உடன்படிக்கையை என்ன செஞ்சிருக்குதா? உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு இதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த புதிய உடன்படிக்கை என்றால் பழைய உடன்படிக்கை என்று ஒன்று என்ன செய்யணும்? இருக்கணும் இல்லையா? ஏன் விசுவாசிகள் இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுத்திருந்தும் உலகத்தை படைத்தவர் தேற்றரவாளனாக என்றென்றைக்குமாக ஒரு விசுவாசியின் ஆவியில் வாசம் செய்தும் ஆளுகின்ற ஜீவனை கொடுத்தும் ஒரு விசுவாசி ஏன் கட்டுகளோடும் ஒரு போராட்டத்தோடும் ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு குற்ற மனசாட்சியோடு உலகத்தோடு ஒரு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு ஏன் வாழுகிறோம் என்றால், நாம என்ன உடன்படிக்கையில் இருக்கிறோம் நமக்கு இன்னும் என்ன செய்யல, தெரியவில்லை. நம்மை அவர் நிறுத்தி இருக்கின்ற இடம் எது என்று இன்னும் நமக்கு என்ன செய்யல, தெரியல. நாம் புதிய உடன்படிக்கையில் நின்று கொண்டு பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் தேவனையும் நம்மையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனே, பாவியாகிய என்மேல் எப்படி இருன்னு சொல்லி கேட்கிறோம்? கிருபையாய் இரும். ஏனென்றால் புதிய உடன்படிக்கையின் அடையாளம் நமக்கு இன்னும் என்ன செய்யல, தெரியல.
புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு விசுவாசி பாவி அல்ல, அவர் எப்படி இருக்கிறாரு? நீதிமான். இந்த அடையாளம் நம்முடைய கிரியைகளினால் அல்ல, இயேசு கிறிஸ்து செய்த செயல்களின் அடிப்படையில். இதை அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் நான் ஒன்றுமே செய்ய வேண்டாமா? நான் விசுவாசித்தால் போதுமா? நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? இப்படி ஒரு குழப்பம் நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. இன்றைக்கான சத்தியம் அதுதான். எளிமையான முறையில் மேலோட்டமாக நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். லூக்கா 22:20. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து ஒரு உடன்படிக்கையை தேவனோடு உருவாக்கி இருக்கிறார். எதன் அடிப்படையில் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக. அப்படி என்றால் பழைய உடன்படிக்கை என்றால் என்ன? முதலில் உடன்படிக்கை என்பது என்ன? உடன்படிக்கை என்பது ஒரு 2 பேருக்கு இடையில் ஏற்படுகின்ற ஒப்பந்தம், வாக்குறுதிகளின் பேரில் நிறுவப்படுகின்ற ஒப்பந்தம். இந்த உடன்படிக்கை தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்பட்டிருந்தது. அது பழைய உடன்படிக்கை. வாசிக்கலாம். உபாகமம் 28:1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். முதல் வசனம் பார்க்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். மனிதனுக்கு தேவன் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளை கொடுக்கிறார். சீனாய் மலையில மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண சட்டங்கள். இந்த நியாயப்பிரமாணம் எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய பரிசுத்தத்தை அது குறிக்கிறது. அவரது தரம், அவரது ஸ்டாண்டர்ட் அது என்ன செய்கிறது? குறிக்கிறது. மனிதனுடைய பலவீனத்தை அது என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. இதை நம்ம அநேக முறை நம்ம பார்த்திருக்கிறோம். அது தேவனுடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. பவுல் ரோமர்ல சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், நீதி உள்ளதுதான், தேவனுடைய கற்பனை, அதில் எந்த குறையும் இல்லை. அதை செய்ய சொல்லுகின்ற மனிதன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பலவீனமாக இருக்கிறார். புரியுதா? நியாயப்பிரமாணத்துல பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு புரியும்படி 2 உதாரணம் சொல்றேன். கொலை செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம் என்ன செய்கிறது? சொல்கிறது. நம்ம கொலை என்றால் எப்படி நினைக்கிறோம்? ஒரு செயலை செய்கிறத நினைக்கிறோம். மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரை எரிச்சலாக பார்த்தாலே என்னதுதான் கொலை செய்தாயிற்று. விபச்சாரம் என்பதை ஒரு செயலாக பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஒருவரை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று. நம்ம விக்கிரக ஆராதனை என்பது ஒரு உருவ வெளிப்பாடு என்று பார்க்கிறோம். ஆனால் சத்தியம் சொல்லுகிறது பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமென்றால் தேவனை தவிர வேறு எதற்கு முதலிடம் கொடுத்தாலும் அது என்னதுதான்? விக்கிரக ஆராதனை. இந்த கேட்டகரியில எத்தனை பேர் தேவனுக்கு அருகில் செல்ல முடியும்? எத்தனை பேர் தகுதி பெற்று பரலோகம் செல்ல முடியும்? என்னுடைய கேள்வி அதுதான். எத்தனை பேர் போக முடியும்?
9 கட்டளைகளை நாம் கடைபிடிக்கலாம். பொய் சொல்லாதிருப்பாயாக என்பதும் அதுல உள்ள ஒரு கட்டளை தான். இதை நம்ம எத்தனை பேர் கடைபிடிக்க முடியும்? அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். கலாத்தியர் 3:22. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. ரோமர்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் பாவத்தை குறித்த அறிவை நமக்கு என்ன செய்கிறதா? உண்டாக்குகிறது. நாம் வேகமாக செல்வது தவறு என்று ஒரு சட்டம் இருந்தால்தான் நம்ம வேகமாக போகும்போது அது தப்பு என்ற உணர்வு நமக்கு என்ன செய்யும்? வரும். அப்படி ஒரு சட்டமே இல்லை என்றால் அது தவறு என்று நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அதுதான் நியாயப்பிரமாணம். பொய் சொல்லாதிருப்பாயாக என்பது ஒரு சட்டம் என்றால்தான் பொய் சொல்லும்போது நமக்கு அது பாவம் என்ற உணர்வு வரும். களவு செய்யாதிருப்பாயாக என்று ஒரு சட்டம் இருந்தால்தான் திருடும் பொழுது அது பாவம் என்ற உணர்வு நமக்கு என்ன செய்யும்? வரும். இப்படியாக நியாயப்பிரமாணம் பாவத்தை அறிகிற அறிவை நமக்கு என்ன செய்கிறதா? கொடுக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தோட நோக்கம் நம்மை நீதிமானாக மாற்றுவது இல்லை, அது சட்டம். இந்த நியாயப்பிரமாணம், இதன் மூலம் தேவன் மனிதனோடு, மனிதனுடைய செயல், நீ இதை செய்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? கிடைக்கும். உபாகமம் 28 வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 1 முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்யப்பட்டிருக்கும்? சொல்லப்பட்டிருக்கும். இது செய்யவில்லை என்றால் அது என்னது? சாபம். அதனாலதான் நமக்கு பயம் வருது. இந்த கட்டளையை நான் மீறி விட்டேனே, இதை நான் செய்யவில்லையே, நான் தகுதியை என்ன செஞ்சிட்டேன்? இழந்துட்டேன். இந்த சாபம் எனக்கு என்ன செய்யும்? சேரும். இந்த விளைவுகள்ல நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நின்று கொண்டிருக்கிறேன். இந்த பயமும் குற்ற மனப்பான்மையும் நமக்கு என்ன செய்கிறது? வருது. ஏனென்றால் இந்த நியாயப்பிரமாணம் பாவத்தை அறிகிற அறிவை நமக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாக என்ன செஞ்சுதா? இருந்துதான். உபாத்தி என்றால் டீச்சர், ஆசிரியர் என்று அர்த்தம். இந்த சட்டங்களை பார்க்கும் பொழுது, அதில் தவறும் பொழுது, இதை செய்யவில்லை என்றால் அது பாவம், இதை செய்யவில்லை என்றால் அது சாபம். இந்த பாவத்திலிருந்தும் இந்த சாபத்திலிருந்தும் இந்த கட்டுகளிலிருந்தும் என்னை மீட்பவர் யார்? எனக்கு யார் இதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று மீட்பரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வழியை அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்தா? உருவாக்குகிறது. இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை. இதை செஞ்சா என்னது? பாவம். இதை செய்யாமல் விட்டால் என்னது? சாபம் என்று இயேசு கிறிஸ்துவினிடம் வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் வேலையை நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுதா? செய்தது. நீங்க யாத்ராகமத்துல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, மோசே அந்த இரத்தத்தினால அந்த உடன்படிக்கையை மக்களிடம் சொல்லுவார். அந்த இரத்தத்தை மக்கள் மீது என்ன செய்வார்? தெளிப்பார். அந்த உடன்படிக்கை இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டது. அது நம்முடைய பலத்தை அது கேட்டது. இதை நீ செய்தால் நன்மை, செய்யவில்லை என்றால் என்னது? சாபம், தீமை. இந்த நியாய பிரமாணத்திற்கு முன்பதாக இன்னொரு உடன்படிக்கை இருந்தது. அது ஆபிரகாமோடே பண்ணப்பட்ட உடன்படிக்கை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:2-3.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவன் ஒரு மனிதரோடு என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறார், வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த உடன்படிக்கை வாக்குறுதியினால் என்ன செய்யப்படுகிறது? நிலைநிறுத்தப்படுகிறது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்த வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படுமா? ஆசீர்வதிக்கப்படும். ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். வாசிக்கலாம், கலாத்தியர் 3:17-18. ஆதலால் நான் சொல்லுகிறதென்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தங்களினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது. கிருபை என்றால் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. அது எப்படி தேவன் சுகம் கொடுத்திருக்கிறார்? நான் விசுவாசித்தால் போதும் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார், நான் விசுவாசித்தால் போதும் பெற்றுக்கொள்ளலாம். அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் விசுவாசித்தால் போதும் பெற்றுக்கொள்ளலாம். இதுல என்னுடைய பங்கு என்று எதுவுமே இல்லையா என்று நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உள்ளவங்களுக்கு என்ன வருது? சந்தேகம் வருது. இங்கே நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு 430 வருடத்திற்கு முன்பதாகவே ஆபிரகாமுக்கு அங்க என்ன கொடுத்திருக்கிறாரா? வாக்கு கொடுத்திருக்கிறாரா? அந்த வாக்கு எப்ப கொடுத்தாரா? நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் இல்ல. எப்பொழுது கொடுத்திருக்கிறார்? நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாக, 430 வருடத்திற்கு முன்பதாக. அதுதான் பவுல் சொல்லுகிறார். 17வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை என்ன செய்யாது? வீணாக்காது. அங்க இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னால அங்க ஆபிரகாமுக்கு அந்த வாக்குறுதி அவர் என்ன செய்யல? கொடுக்கல. நீ இதையெல்லாம் செய்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன், இதையெல்லாம் நீ செய்தால் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், நீ இதையெல்லாம் செய்தால் உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் அவர் என்ன செய்யல? சொல்லல. அதுதான் இங்க பவுல் சொல்றாரு. 18வது வசனம், அன்றியும் சுதந்திரமானது. சுதந்திரம் என்பது தேவன் அருளுகின்ற உரிமைகள். அவர் கொடுக்கின்ற விடுதலை, அவர் கொடுக்கின்ற வாழ்வு, அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், அவர் நமக்கு வைத்திருக்கின்ற சுதந்திரம். அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினால் அது என்ன செஞ்சிருக்காது? உண்டாயிருக்காது. ஆபிரகாமுக்கு அப்படி அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? கொடுத்திருக்க மாட்டார். அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு எதனால கொடுத்தாரா? வாக்கு தத்தத்தினாலே கொடுத்தார். அதை நியாய பிரமாணத்தின் மூலம் ஆபிரகாமுக்கு என்ன செய்யல? கொடுக்கல. அடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். அவர் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவர் அவருக்கு நீதியாக எண்ணினார். எது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது? எந்த செயல்? ஆபிரகாம் செய்த எந்த செயல் அங்கு நீதியாக எண்ணப்பட்டது? ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார், அது அவருக்கு என்ன செய்யப்பட்டுச்சா? நீதியாக எண்ணப்பட்டது. இந்த கிருபையை தவறான உபதேசம் சொல்லி நம்ம நினைக்கிறோம்.
அப்படி ஒரு கருத்து இருக்குது. ஆனால் முதலில் தேவன் ஆபிரகாமோடு பண்ணிய உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கையின் ஆரம்பம். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? இதை கிரியைகளினால் அவர் என்ன செய்யல? உண்டாக்கவில்லை. நீங்க 15வது அதிகாரம் முதல்ல இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க தேவன் அவருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அங்க எலியேசரோ இஸ்மவேலோ அங்க அவருக்கு சந்தேகம் வருது. இல்லை, நீ வெளியே வா, நீ வானத்து நட்சத்திரத்தை என்ன செய், எண்ணி பார், அண்ணாந்து பார், பூமியின் தூளை நீ பார், இதே போல உன் கர்ப்ப பிறப்பு உனக்கு சந்ததியாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் அதை விசுவாசிச்சாரா? அது அவருக்கு என்ன செய்யப்பட்டுச்சா? நீதியாக எண்ணப்பட்டது. இது புதிய உடன்படிக்கையின் அடிப்படையே எதுதான்? இதுதான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் அவரே நமக்கு நீதியாக என்ன செய்கிறார்? மாறுகிறார். நான் சொல்ல வருது புரியுதா? விசுவாசிக்கிறதன் மூலம் நீதியை பெற்றுக்கொள்வது புதிய முறை அல்ல, பழைய முறை. தேவன் அப்படிதான் முதலிலேயே என்ன செஞ்சிருக்கிறார்? செயல்பட்டிருக்கிறார். ஆபிரகாமோடு பண்ணிய உடன்படிக்கையே அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை. ஆபிரகாம் அதை விசுவாசித்தாரா? அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது நீதி என்று தேவன் ஏற்றுக்கொண்டார். எதை தேவன் நீதியாக எண்ணுகிறார்? விசுவாசத்தை. தேவனை விசுவாசிப்பதை அவர் எப்படி எடுத்துக்கொள்றாரா? நீதியாக, தகுதியாக எடுத்துக்கொள்ளுகிறார். அங்கு ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை உண்டு பண்ணுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 9வது வசனம் முதல். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கிடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவர் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தார். பட்சிகளை அவர் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினார். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவரை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசியாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அங்கு ஆபிரகாமோடு தேவன் வாக்குறுதியை கொடுத்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார். எப்படி ஒரு உடன்படிக்கை என்றால், அந்த 9வது வசனம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கு பலியிடுகிறதற்கு கிடாரியையும் வெள்ளாட்டையும் ஆட்டுக்கிடாவையும் காட்டுப்புறாவையும் புறா குஞ்சையும் என்ன செய்கிறார்? கொண்டு வர சொல்லுகிறார். அந்த விலங்குகளை 2ஆக வெட்டி ஒன்றுக்கொன்று எதிரெதிராக என்ன செய்யணும்? வைக்கணும். இந்த உடன்படிக்கையை இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை என்று சொல்லுவார்கள். பழைய காலத்துல இந்த உடன்படிக்கை மிகவும் முக்கியமான ஒரு உடன்படிக்கை. இது மாறக்கூடிய ஒன்று இல்லை. இந்த உடன்படிக்கை ஒரு உண்மையான உடன்படிக்கை. இது ஒரு சின்சியரான, ஒரு தீவிரமான, ஒரு உறுதியான ஒரு உடன்படிக்கை. இரத்தத்திலான உடன்படிக்கையோட முக்கியத்துவம் என்னவென்றால், அதை ஒருவரும் உடைக்க முடியாது, மாற்ற முடியாது. உடன்படிக்கை செய்கின்ற இருவரில் யாராவது ஒருவர் இறந்து போகும் வரைக்கும் அதை என்ன செய்யாது? மாறாது. இந்த விலங்குகளை 2ஆக வெட்டி எதிரெதிராக வைக்கும் பொழுது அந்த ரத்தம் என்ன செய்யும்? அந்த 2 பகுதியிலையும் அந்த ரத்தம் என்ன செய்யும்? ஓடும் இல்லையா? அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, 10ல இருந்து. அவர் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து
அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தார். பட்சிகளை அவர் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினார். சூரியன் அஸ்தமிக்கும்போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவரை மூடிக்கொண்டது. அந்த உடன்படிக்கை செய்யும் போது உடன்படிக்கை செய்கின்ற இருவர் அந்த விலங்குகளை வெட்டி அந்த ரத்தம் வழிகின்ற அந்த பாதையில 2 பேரும் என்ன செய்வாங்களாம்? கடந்து போவாங்களாம். அந்த கடந்து போகின்ற அந்த இடம் எதை குறிக்கும் என்றால், ஒருவர் இறந்து போகிற வரைக்கும் இந்த உடன்படிக்கையை, இந்த வாக்குறுதியை நான் என்ன செய்ய மாட்டேன்? மீற மாட்டேன். அப்படி நான் இந்த உடன்படிக்கையை, இந்த வாக்குறுதியை நான் உடைத்தால், மீறினால், இந்த விலங்குகளுக்கு என்ன செய்யப்படுகிறதோ அது எனக்கும் என்ன செய்யப்படும்? என்னோட இந்த விலங்குகளின் ரத்தம் எப்படி சிந்தப்படுகிறதோ அது போல என்னுடைய ரத்தமும் என்ன செய்யப்பட வேண்டும்? சிந்தப்பட வேண்டும். இதுதான் பழைய காலத்துல ரத்தத்தின் அடிப்படையில செய்யப்படுகின்ற உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை தேவன் மனிதனோடு செய்கிறார். அங்க விலங்குகள் அங்கு பலியிடுகிறதற்கு தயாராக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு என்ன வருதா? அயர்ந்த நித்திரை. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவரை மூடிக்கொண்டது. அடுத்தங்க என்ன நடக்குது பாருங்க, 17வது வசனம். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அங்க யாரெல்லாம் அதுல கடந்து போகணும்? ஆபிரகாமும் அதுல கடந்து போகணும், தேவனும் என்ன செய்யணும்? கடந்து போகணும். ஆனா இங்க யார் மட்டும் கடந்து போகிறா? புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலை. தேவனுடைய பிரசன்னத்தை இது குறிக்கிறது. அங்கு ஆபிரகாம் அதன் வழியாக கடந்து செல்லவில்லை. யார் மட்டும் கடந்து போறா? தேவன் மட்டும் கடந்து செல்லுகிறார். அப்படி என்றால் இதனோட பொருள் என்ன தெரியுமா? ஆபிரகாம், நீ தோற்று போனாலும், இந்த உடன்படிக்கையை நீ மீறினாலும், இதில் நீ விழுந்து போனாலும் உனக்கான தண்டனையையும் நானே என்ன செய்கிறேன்? ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பின்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற புதிய உடன்படிக்கையின் ஆரம்பமே இந்த உடன்படிக்கை தான். அதனுடைய முன் அடையாளமே ஆபிரகாமோடு அவர் பண்ணிய உடன்படிக்கை. நான் சொல்ல வருகிறது புரியுதா? அந்த விலங்குகள், வெட்டப்பட்ட அந்த விலங்குகள், அந்த இரத்தத்தினால் உண்டான அந்த பாதையை அந்த உடன்படிக்கை செய்த இருவரும் என்ன செய்யணும்? கடக்கணும். உடன்படிக்கை என்றால் அது இருவருக்கும் இடையே ஏற்படுகின்ற ஒப்பந்தம். அதில் யார் மீறினாலும் அது தண்டனை. அவர்களுடைய ரத்தம் அங்க என்ன செய்யப்படணும்? சிந்தப்படணும். இதுதான் உடன்படிக்கை. பழைய காலத்துல, ஆபிரகாமோட காலத்துல இருந்த உடன்படிக்கையோட அடையாளம் இதுதான். இங்க தேவன் மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார். அங்கு வாக்குறுதியை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், சுவிசேஷத்தை முன்னறிவிக்கிறார். அறிவித்து விட்டு அந்த உடன்படிக்கையை இரத்தத்தினால் முத்திரையிடுகிறார். அங்கு விலங்குகள் வெட்டப்பட்டு இரத்தத்தினால் பாதை உண்டாகிறது. அந்த பாதையை கடப்பதற்கு ஆபிரகாமை அவர் தூங்கச் செய்கிறார். ஆபிரகாமை தூங்கச் செய்து விட்டு தாம் மட்டும் அதில் என்ன செய்கிறார்? கடந்து போகிறார். ஏனென்றால் மனிதன் மண் என்றவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். ஏற்கனவே பாவத்தினால மரித்த நிலைமையில தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆபிரகாமால், மனிதர்களால் அந்த வாக்குறுதிக்கு ஏற்ற ஒரு உண்மையை என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. இந்த வாக்குறுதியையும் உனக்கு நான் நிறைவேற்றுகிறேன். இந்த உடன்படிக்கையில் நீ தவறினால் அந்த விளைவுகளுக்கான விளைவையும் நானே செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல வருகிறது புரியுதா? அதனுடைய நிறைவேறுதல், ஆபிரகாமுடைய உடன்படிக்கையின் நிறைவேறுதல் தான் சிலுவையில் நடந்தது. அங்கு ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலை. அவரது பிரசன்னத்தை இது குறிக்கிறது. ஆனால் சிலுவையில் புகைகிற சூளையோ
அக்கினி ஜுவாலையுமாக இல்லை, மனித ரூபத்தில் இயேசு கிறிஸ்துவாக அவர் கடந்து சென்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கு மனிதனுடைய தோல்வி நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் மூலமாக பாவம் மனிதன் என்ன செஞ்சது? மேற்கொண்டது. அந்த பாவத்தினால் மனிதன் மரித்த நிலைமைக்கு சென்றார். தேவனோடு அந்த கீழ்ப்படிதலுக்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வல்லமையும் அவரை அன்பு செய்கிற வல்லமையும் அவருக்கு உண்மையாக இருக்கின்ற இடமும் மனிதனுக்கு கிடையாது. அந்த உடன்படிக்கையில மீறினால், அதில் தோற்று போனால் மனிதனுடைய ரத்தம் என்ன செய்யப்படணும்? சிந்தப்பட வேண்டும். மனிதன் அந்த இரத்த பாதையை கடந்து போறதுக்கு அவனுடைய ரத்தம் என்ன செய்யணும்? சிந்தப்பட வேண்டும். அதனால அந்த உடன்படிக்கையில ஆபிரகாமை சேர்த்து கொள்ளாம ஆபிரகாமுடைய விளைவுகளை நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அவர் ஒருவராக அந்த உடன்படிக்கையில் என்ன செய்கிறார்? செல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் உடன்படிக்கையில இரத்தம் தேவைப்படுகிறது? வாசிக்கலாம். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. நீங்க மோசையோட நியாய பிரமாணத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாலும், உபாகமம், லேவியராகமத்துல எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு பாவ செயல்களுக்கும், ஒவ்வொரு சாபத்துக்கும், ஒவ்வொரு கட்டுகளுக்கும், ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒவ்வொரு விதமா பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, அந்த ஆட்டுக்குட்டியை எப்படி பலியிடணும், அந்த கன்றுக்குட்டியை எப்படி பலியிடணும், அந்த புறா குஞ்சுகளை எப்படி பலியிடணும், ஆசாரியர்கள் கிட்ட எப்படி கொண்டு போகணும், ஒவ்வொரு செயல்களுக்கும், ஒரு இறந்தவர்களுடைய உடலை தொட்டா என்ன மாதிரி பலி, ஒரு நோய் வந்தா எப்படி ஒரு பலி கொடுக்கணும், குஷ்டரோகம்னா அவங்களுக்கு என்ன மாதிரி செய்ய வேண்டும், ஒவ்வொரு வழிமுறை உண்டு. ஒரு இராணுவத்துல இலக்கம் பார்த்தால் அவங்க எத்தனை பேருங்கிறத கவுண்ட் எண்ணினாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன பலியிடணும்னு சொல்லி ஒரு சட்டம் உண்டு. ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஒரு பலி என்ன செய்யணும்? இட வேண்டும். ஏனென்றால் ஒரு மாம்சத்தின் உயிர் எதுல இருக்குதா? இரத்தத்தில் இருக்கிறது. ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது எதுதான் செய்தா? இரத்தமே. அந்த பாவத்தை, விலங்குகளின் இரத்தம் அந்த பாவத்தை என்ன செஞ்சுதா? மூடியது. தேவன் அங்கு ஆசிர்வதிக்கவும், அவர் செயல்படவும், அவர் கொடுக்கின்ற வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் இந்த விலங்குகளின் இரத்தம் தற்காலிகமாக என்ன செஞ்சது? மூடியது. இந்த இரத்தம் அங்கு தேவைப்பட்டது. இந்த விலங்குகளின் இரத்தத்தை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படி சிறந்ததாக இருந்தது? ஏனென்றால் அவர் மனித வித்தினால் என்ன செய்யல? பிறக்கல. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பரிசுத்த ஆவியினால் இந்த உலகத்தில் வந்தார். பாவம் இல்லாதவராக இருந்தார். அவர் எப்படி இருந்தாரா? பாவம் இல்லாதவராக இருந்தாரா? எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அவர் சோதிக்கப்பட்டும் அவர் என்ன செய்யலையா? பாவம் இல்லாதவராக இருந்தாரா? இன்னும் ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. அவர் நம்மளை எப்படி சம்பாதிச்சிருக்கிறாரா? சுய இரத்தத்தினாலே. நமக்காக ரத்தம் சிந்தினது யாரு? ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் எப்படி நம்மளை சம்பாதிச்சிருக்கிறாரா? சுய இரத்தம். ஏன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிறந்தது என்றால் அது தேவனுடைய இரத்தம்.
அது பரிசுத்தமான இரத்தம். அவரே நமக்கு பலியாக என்ன செய்திருக்கிறார்? இறங்கி வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு உண்மை பாருங்களேன். இப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கையில நாம் நின்று கொண்டு பழைய உடன்படிக்கையை போல் தேவனை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். என் மேல கிருபையாயிரும், என் மேல இரக்கமாயிரும், எனக்கு சுகத்தை கொடுப்பீங்களா, என்னை ஆசிர்வதிப்பீங்களா, என்னை இறங்கி வருவீங்களா, என்னை மன்னிப்பீங்களா? அவருடைய இரத்தம் எல்லாவற்றையும் கழுவி சுய இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கையை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டான புதிய உடன்படிக்கை. சுய இரத்தம் அதுதான் அதுல சிறந்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் அது தேவனுடைய இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் யாத்ராகமம் 24:8. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றார். அங்கு மோசேயும் இரத்தத்தை எடுத்து யார் மேல தெளிக்கிறார்? ஜனங்களின் மேல். இந்த விலங்குகளின் இரத்தம் அந்த பாவங்களை மூடியது. இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் எபிரேயர் 9:18 முதல். அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படியெனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னார். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தார். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நியாயப்பிரமாணத்தின் படியும் அந்த ரத்தம் தான் அவங்களுக்கு பாவ மன்னிப்பை என்ன செஞ்சது? கொடுத்தது. எல்லா பொருட்கள் மேல, ஜனங்கள் மேல, ஆசாரியர்கள் மேல, பிரதான ஆசாரியர் அவர் மேல தெளித்து கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசன தண்டையிலையும் அவர் என்ன செய்வார்? தெளிப்பார். ஆனால் அது தற்காலிகமானது. இயேசு கிறிஸ்து வருகின்ற வரைக்கும் அது தற்காலிக நடைமுறையாக என்ன செய்யப்பட்டிருந்தது? இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ நித்தியமாக நமக்கு மீட்பை என்ன செஞ்சிருக்குதா? கொடுத்திருக்கிறது. வாசிக்கலாம் எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து எப்படிப்பட்ட மீட்பை கொடுத்திருக்கிறாரா? நித்திய மீட்பு. இது தற்காலிகம் அல்ல, இது நித்திய மீட்பு. நித்திய மீட்பு என்றால் முறிந்து போகாதது, உடைந்து போகாதது, மாறாதது, என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நித்திய மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான இந்த நித்திய மீட்புல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் இந்த உடன்படிக்கை உருவாக்கப்பட்டிருக்கு. இது நம்முடைய செயல்களினால் அல்ல. அதனால் நம்மால் இந்த உடன்படிக்கையை உடைக்கவும் முடியாது. ஏனென்றால் இந்த உடன்படிக்கை நம்மால் என்ன செய்யல? உண்டாக்கப்படலை. நான் சொல்றது புரியுதா? நம்மால் உண்டாக்கப்படாத ஒன்றையும் நம்மால் உடைக்கவும் என்ன செய்ய முடியாது? முடியாது. இதுதான் இதுல ஸ்பெஷல், இதுல விசேஷமானது. அதுதான் இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு. அங்கு ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசிர்வதிக்கப்படும். அங்கு சுவிசேஷமாக முன்னறிவிக்கிறார்.
உன்னுடைய சந்ததிக்குள் என்று சொல்லுகிறார். இங்க பவுல் சொல்றாரு, அதுல சந்ததி என்று ஒருவரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அது பலரை குறித்து என்ன செய்யல, சொல்லப்படல. அவருடைய சரீர பிரகாரமான சந்ததிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒருவராக என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அது பலராக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அங்க சந்ததிகள் என்று பலரை குறித்து சொல்லாமல் ஒருவரை குறித்து சொல்லப்பட்டதினால் அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று பவுல் என்ன செய்கிறார், சொல்கிறார். அங்கு ஈசாக்கை பலியிட சொல்லுகிறது. அந்த உடன்படிக்கையை அவர் அங்கு உறுதிப்படுத்துகிறார். எப்படி உறுதிப்படுத்துகிறார்? அங்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக அவர் கொடுக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டி முட்புதர்ல அதனுடைய தலை என்ன செஞ்சிருக்கு, கொம்பு சிக்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தலையில என்ன சுமத்தப்பட்டிருந்தது, முட்கிரீடம். அங்கு ஆபிரகாம் பலியிட சென்ற மோரியா மலைதான் இயேசு கிறிஸ்து பலியான கல்வாரி மலை. ரெண்டும் ஒரே இடம், ரெண்டும் ஒரே மலை. எவ்வளவு அழகான ஒரு உடன்படிக்கை பாருங்களேன். எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை, ஒரு கிருபையின் உடன்படிக்கையின் ஆரம்பம் அது. அந்த உடன்படிக்கைக்குள் அவர் ஆபிரகாமை இழுக்கவில்லை. மனிதர்கள் தோற்று போனவர்கள், பலவீனமானவர்கள், விழுந்து போனவர்கள், அவர்களால் அவர்களது செயலால் என் பக்கத்துல என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆபிரகாமுக்கு நித்திரையை வர வைக்கிறார். அந்த இரத்தத்தின் வழியாக அவர் கடந்து செல்லுகிறார். அதே உடன்படிக்கையின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்துவாக சிலுவையில் அங்கு ஒரு இரத்த பாதை தேவனிடத்துல செல்றதுக்கு அங்க என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அவருடைய மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டதன் மூலம் புதிதும் ஜீவனுமான மார்க்கம் சிலுவையில் உண்டு பண்ணப்பட்டது. இந்த புதிய உடன்படிக்கை என்பது ஆபிரகாமோடு தேவன் பண்ணிய உடன்படிக்கையின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமின் சந்ததியாக இன்றைக்கு நாம் எப்படி மாறி இருக்கிறோம் என்றால் இப்படிதான் என்ன செஞ்சிருக்கிறோம், மாறி இருக்கிறோம். நம்ம சொல்றோம் இல்லையா, கிறிஸ்துவுக்குள் நான் ஆபிரகாமின் சந்ததி. எப்படி? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆபிரகாமோடு பண்ணிய உடன்படிக்கையை அங்கு சிலுவையில் நிறைவேற்றி முடித்திருக்கிறது. கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு. அங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷமாக தேவன் அறிவிக்கிறார். உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அங்கு சுவிசேஷமாக முன்னறிவிக்கிறார். அங்கு ஏன் மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார்? அங்கு கிருபை, அது மனிதனுடைய பலத்தினால் அல்ல, அவனுடைய கிரியைகளினால் அல்ல, அவனுடைய செயல்களின் அடிப்படையில் அல்ல, என்னுடைய கிருபையினால் அதை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். வாக்குறுதியின் அடிப்படையில் அங்கு ஆபிரகாமோடு அவர் செய்கிறார். ஆபிரகாமோடு அவர் செய்த உடன்படிக்கை கிரியைகளின் அடிப்படையில் உண்டானது இல்லை. தேவனுடைய வாக்குறுதியை அங்கு ஆபிரகாம் விசுவாசிக்கிறதினால் அது அவருக்கு எப்படி எண்ணப்பட்டுச்சா, நீதியாக எண்ணப்பட்டது. இப்ப சொல்லுங்க, கிருபையின் உடன்படிக்கையில இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் ஆரம்பத்தில் அதுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆபிரகாம் தேவனோடு சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டாராம். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் ஆபிரகாமுடைய செயல்களினால் இல்ல, தேவன் அவரது வார்த்தைக்கு உண்மையாக இருந்ததினால் அதை என்ன செய்தார், செயல்படுத்தினார். ஆபிரகாம் அநேக முறை விழுந்து போனார். அநேக முறை தேவனை விசுவாசிக்காமல் சுயத்தில் நின்று கொண்டிருந்தார். ஆனால் உடன்படிக்கையை தேவன் என்ன செய்யல, முறித்து கொள்ளவில்லை. உடன்படிக்கை கேன்சல் ஆகல. விழுந்து போனாலும் அதற்கான பலியை நானே செலுத்துவேன் என்று தேவன் அங்க அந்த உடன்படிக்கையில் ஆபிரகாமை தூங்க வச்சுட்டு என்ன செஞ்சாரா, தனியாக கடந்து சென்றார். எப்பேற்பட்ட ஒரு கிருபை இல்லையா? சிலுவையில என்ன நடக்க போகிறது? அங்க ஆபிரகாம் அந்த மனிதர்கள் என்ன மீறினோமோ அதற்கான விளைவு இரண்டையும் அங்கு தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். வாக்குறுதியையும் நான் நிறைவேற்றுகிறேன், உங்களது மீறுதல்களுக்கான தண்டனையை நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுதான் சிலுவை, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அங்கு தேவனுடைய பங்கையும் அது செய்து முடித்திருக்கிறது, மனிதனுடைய பலவீனத்திற்கான தண்டனையையும் அது என்ன செய்திருக்கிறது, செலுத்தி இருக்கிறது. அங்கு நீதியும் நிறைவேறி இருக்கிறது, இரக்கமும் அங்கு செயல்பட்டிருக்கிறது.
அதுதான் என்னுடைய இரத்தத்திலான புதிய உடன்படிக்கை. இது ஆபிரகாமோடு பண்ணிய உடன்படிக்கையின் நிறைவேறுதல், fulfilled. பழைய உடன்படிக்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது, அது முடிந்து போயிற்று. புதிய உடன்படிக்கை என்று சொல்வதினாலே பழைய உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டாச்சு? எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம இன்றைக்கு எந்த உடன்படிக்கையில நின்று கொண்டிருக்கிறோம்? நான் இதை செஞ்சா இதை நான் பெற முடியும், இதை செய்யவில்லை என்றால் என்னது? சாபம். எனக்கு இறங்குவீரா, எனக்கு இறங்க மாட்டீரா? நீங்க ஆபிரகாமோட வாழ்க்கையை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. அங்க பொய் சொல்லுகிறார், சாராள் என்னுடைய சகோதரி என்று. அந்த ராஜா மனைவியை எடுத்துக்கொள்ளுகிறார். தப்பு யார் மேல? அங்கு அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவருடைய மனைவியை அனுப்பிவிடு, அது தங்கை அல்ல, சகோதரி அல்ல, அது மனைவி என்று தேவன் கனவுல சொல்றாரு. அதுக்கு அந்த ராஜா சொல்றாரு, இதுல நான் என்ன தவறு செஞ்சேன்? அவர் என்ன சொன்னாரு? சகோதரி என்று தானே சொன்னார். என் மீது என்ன தவறு இருக்கிறது? அங்கு தேவன் சொல்லுகிறார், இப்பொழுது தெரிந்து கொண்டாயல்லவா, இனிமேல் தொட்டா உனக்கு என்னது? சாபம். ஏனென்றால் ஆபிரகாமோடு அவர் பண்ணிய உடன்படிக்கை, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இது ஆபிரகாமுடைய எந்த கிரியையினால் உண்டானது? ஆபிரகாம் அவரை விசுவாசித்தார், அது எப்படி எண்ணப்பட்டுச்சா? நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதற்காக இது நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிற இடம் இல்லை. ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்காக அவர் இருந்தார். நீங்க படிப்படியாக பார்க்கும்போது தேவனுக்கும் அவருக்கும் உள்ள உறவை நீங்க பார்க்க முடியும். தடுமாறுகின்ற இடங்கள், வெளிமாறுகின்ற இடங்கள், ஒரு யூ டர்ன் போட்டு அவரோடு ஐக்கியத்திற்குள் செல்றதை பார்க்க முடியும். அந்த உறவுக்குள் நெருக்கமாக போறதை பார்க்க முடியும். அங்க லோத்த மீட்டு கொண்டு வரும் பொழுது அந்த சோதம் குமாரா ராஜாக்கள் எல்லாம் செல்வத்தை கொடுப்பாங்க. நோ, எனக்கு வேண்டாம், நீங்கள் என்னை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கினீர்கள் என்று சொல்லாதபடிக்கு நான் பாதரட்சியின் வார கூட நான் என்ன செய்ய போறதில்லை, தொட போறதில்ல. எனக்கு செல்வம் ஐஸ்வர்யம் எங்கிருந்து வரப்போகுது? வரத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து. அது நடந்துதா இல்லையா? உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று வந்த ஆபிரகாம் எப்படி இருந்தார் என்றால், லோத்தை மீட்க போகும்போது தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு பிறந்த பிள்ளைகளில் ஆயுதம் பிடிக்க தெரிந்த எத்தனை பேரை கூட்டிட்டு போனாரா? அப்படி என்றால் ஆயுதம் பிடிக்க முடியாத பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அவர்களுடைய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? இத்தனை பேரும் ஆபிரகாமோடு இருந்தார்கள். அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறதற்கு, சாப்பாடு கொடுக்கிறதற்கு, பராமரிக்கிறதுக்கு அவர்கிட்ட எவ்வளவு இருந்திருக்கும்? ஒரு குட்டி தேசம் மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் அவர் ஒரு இனமாக என்ன செய்து கொண்டிருந்தார்? இருந்தார். அநேகருக்கு ஆசீர்வாதம். அவர் போற இடங்கள் எல்லாம், அவர் எங்க போனாலும் முதல்ல என்ன செய்வார் தெரியுமா? கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை என்ன செஞ்சாரா? கட்டினார். கர்த்தருக்கென்று பலிபீடம் கட்டுறது. எங்க போனாலும் யாரோடும் கலவாமல் தனியாக, செப்பரேஷன் லைஃப். அவர் உலகத்துல தான் இருந்தாலும், எகிப்துக்கு பக்கத்துல தான் இருந்தாலும், எகிப்தோட அவர் என்ன செய்யல? ஐக்கியம் இல்லை. தனியாக கூடாரம், தேவனுக்கென்று பலிபீடம். அவரோட ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அங்க சோதம் கொமோராவை அழிக்கிறத தேவன் யார்கிட்ட வந்து சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாம் கிட்ட சொல்லாம அவர் என்ன செய்யல? செய்யல. இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். சிநேகிதர் என்று கூப்பிடுகிறார். இன்றைக்கு யோவான்ல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உங்களை ஊழியக்காரங்க என்று என்ன செய்ய போறதில்ல, சொல்ல போறதில்ல, நீங்க என்னோட சிநேகிதரா இருக்கிறீங்க. அவர் வருங்காரியங்களையும் வரப்போகிற காரியங்களையும் அவரது ரகசியங்களையும் நமக்கு அறிவிக்கிற அந்த இடத்துல நம்மளை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்களே. முற்றிலும், கால்வாசி இல்ல, அறவாசி இல்ல, முற்றிலும் ஜெயம் கொள்ளும் ஒரு வாழ்வு கிறிஸ்துவுக்குள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணி இருக்கிறது. இது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இந்த உடன்படிக்கை என்ன செய்யல?
உண்டாகவில்லை. நாம செஞ்ச நற்கிரியைகளின் அடிப்படையில் இது என்ன செய்யல? உண்டாகவில்லை. இது என்னுடைய இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் சிலுவையில சிந்த போற ரத்தத்தை குறிச்சு அதுல சொல்றாரு. கையில வச்சிருந்த பாத்திரத்தை அவர் என்ன செய்யல? சொல்லல. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிந்திய ரத்தத்தை சொல்லுகிறார். அதன் மூலம் இந்த உடன்படிக்கை தேவனோடு ஏற்பட்டிருக்கிறது. இதை விசுவாசிக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்றால் நம்மை கிறிஸ்துவோடு இணைத்து விடுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது புரியுதா? இந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவனோடு என்ன செய்யப்பட்டிருக்கு? உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நம்மை தேவன் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்கிறார்? இணைத்து விடுகிறார். நம்முடைய கிரியைகளினால் இந்த உடன்படிக்கை உடைய போறது இல்லை. அதை நம்ம உடைக்க முடியாது, அது மாற்ற முடியாது. ஏனென்றால் இது நம்மால் உண்டாக்கப்படவில்லை. இதுதான் ரட்சிப்பின் நிச்சயம், நித்திய மீட்பு. நித்தியமாக நமக்கு இந்த வாக்குறுதி என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நித்தியம் என்றாலே அது நிரந்தரம் என்று அர்த்தம், என்றென்றைக்குமானது என்று அர்த்தம். எது தெரியுமா என்றென்றைக்குமானது? நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பது என்றென்றைக்குமான ஒரு ஆசீர்வாதம். அது உங்களது உரிமை, அது உங்களது ஸ்தானம், நீங்கள் நின்று கொண்டிருக்கின்ற இடம். அது என்னை ஏற்றுக்கொள்ளும் என்ற இடத்துல அவர் என்ன செய்யல? வைக்கல. அவர் எல்லாம் செய்து முடித்து கிறிஸ்துவுக்குள் அவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அங்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவருடைய ஜெனரேஷன் வருது. யூதா, நீதியின் செங்கோல் வரும் அளவும் அது யூதாவை விட்டு நீங்குவதில்லைன்னு சொல்லி ஒரு வசனம் உண்டு ஆதியாகமத்துல. யூதாவோட அந்த கோத்திரத்துல ஈசாய், தாவீது கோத்திரத்துல அங்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? வருகிறார். உன்னுடைய சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அப்படிதான் இன்றைக்கு நாம் ஆபிரகாமின் சந்ததியாக கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். என்னுடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ரெண்டு காரியங்கள் தான் பார்த்தோம். புதிய உடன்படிக்கை என்று சொல்வதினால் பழைய உடன்படிக்கை என்று ஒன்று இருக்கிறது. இந்த பழைய உடன்படிக்கை நியாய பிரமாணத்தினால் மோசே மூலமாக உண்டான இந்த உடன்படிக்கை தற்காலிகமானது. விலங்குகளின் இரத்தத்தினால் அது மூடப்பட்டிருந்தது. நம்முடைய பாவத்தை குறித்த அறிவை நமக்கு கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மை வழி நடத்துகின்ற உபாத்தியாக அது என்ன செய்தது? இருந்தது. இயேசு கிறிஸ்து இதை நிறைவேற்றி நம் சார்பில் அவர் தீர்க்க தரிசனங்களையாகிலும் நியாய பிரமாணத்தையாகிலும் நான் அழிக்க வரவில்லை என்று சொல்லுகிறார். நம் சார்பில் நமக்காக அதை அவர் நிறைவேற்றி அங்கு அது முடிவுக்கு வந்தது. நாம் இன்றைக்கு நியாய பிரமாணத்துக்குள்ள இல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். தேவன் நியாய பிரமாணத்தை கொடுப்பதற்கு 430 வருடத்திற்கு முன்பதாகவே ஆபிரகாமோடு வாக்கு தத்தங்களின் அடிப்படையில் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். கிருபையின் உடன்படிக்கையின் ஆரம்பம் அதுதான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் உலக மக்கள் அனைவருக்கும் மீட்பு வரப்போகிறது என்பதின் சுவிசேஷம் அங்கு ஆபிரகாமுக்கு முன்னறிவிக்கப்பட்டது. உன்னுடைய சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அங்கு முதல்ல சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு? ஆபிரகாமுக்கு. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அங்கு ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அங்கு கிருபையின் அடிப்படையில் அங்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அங்கு இரத்தத்தினால் ஆன அந்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையில ஆபிரகாமை உள்ளே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, தான் மட்டும் அந்த பாதையில் என்ன செய்கிறார்? கடந்து போகிறார். அப்படி என்றால் வாக்குறுதியை நிறைவேற்றுவதும் நான் தான். நீ விழுந்து போகின்ற அந்த தவறுக்கான தண்டனையையும் நானே என்ன செய்ய போகிறேன்? செலுத்த போகிறேன். அதனுடைய நிறைவேறுதல் சிலுவை. இயேசு கிறிஸ்துவாக அக்கினி ஜுவாலையாக
எரிகின்ற புகையாக அங்கு கடந்து சென்ற தேவன் இயேசு கிறிஸ்துவாக சிலுவையில் அவரது இரத்தத்தின் மூலம் நமக்கு அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு அக்கினி ஜுவாலையாக அவரது பிரசன்ஸ் இருந்தது. சிலுவையில் மாம்சமாக இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். அன்றைக்கு எப்படி ஆபிரகாம் அவர் தூங்கச் செய்து அந்த உடன்படிக்கையை நடுவில் அவர் கடந்து போனாரோ, இன்றைக்கும் நம்மை ஒரு இளைப்பாறுதலுக்குள் வைத்துவிட்டு அவரே செய்து முடித்திருக்கிறார். நம் பெயரில், நம் சார்பில் நமக்கான தண்டனை அங்கு நிறைவேற்றப்பட்டது. இது நம்ம போராடி பெறுகின்ற ஒரு இடம் அல்ல, விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடத்தில் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கு நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி நீதிமானாக்கி இருக்கிறது என்பதை நான் விசுவாசித்தால் அந்த நீதி நம்முடைய வாழ்வில் என்ன செய்யும்? வெளிப்படும். எனக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை நான் விசுவாசிக்கும் போது அந்த விடுதலை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு தகுதி இருக்கா? தகுதி இல்லையா? ஏனென்றால் இது என்னுடைய கிரியைகளின் அடிப்படையில் அது என்ன செய்யப்படலை? கொடுக்கப்படல. இது என்னால் உண்டானது இல்லை என்பதினால் இது என்னால் உடைக்கவும் என்ன செய்ய முடியாது? ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தின் மூலம் இந்த உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினால் நீதியாக எண்ணப்பட்டாரோ, இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறதினால் நீதிமான்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் ஆபிரகாமின் உடன்படிக்கை நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களோடு பேசினீரப்பா, இடைப்பட்டீர் தகப்பனே. பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் உன்னை ஆசிர்வாதமாக வைப்பேன், உன்னுடைய சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சுவிசேஷமாக ஆபிரகாமுக்கு நீர் முன்னறிவித்தீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் நீர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீர். அங்கு ஆபிரகாமோடு நீர் பண்ணிய உடன்படிக்கை ஆபிரகாமுடைய கிரியைகளினால் அல்ல, உமது உண்மையினால், உம்முடைய கிருபையினால் உண்டாக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் சிலுவையில் அங்கு நிறைவேற்றப்பட்டது. இது எங்கள் கிரியைகளினால் உண்டான உடன்படிக்கை அல்ல, இது உம்முடைய இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதியாக எண்ணப்பட்டாரோ, அதுபோல இன்றைக்கு எங்களுக்கு விசுவாசத்தின் மூலம் அந்த நீதியை நீர் கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவின் மூலம், அந்த உடன்படிக்கையின் மூலம் உள்ள ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது, அந்த உடன்படிக்கையின் மூலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகளை, எங்களது வாழ்வை நாங்கள் போராடுவதன் மூலம் அல்ல, நாங்கள் சம்பாதித்து பெற்றுக்கொள்ளுவது அல்ல, நாங்கள் மன்றாடி கேட்பதன் மூலம் அல்ல, நாங்கள் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளும் இடத்தில் எங்களை நீர் வைத்திருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றியப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை இது எங்கள் கிரியைகளினால் உண்டானது இல்லை. எங்களது கிரியைகளினால் அதை நாங்கள் இழந்து போவதும் இல்லை. அது ஒரு நிலையான நித்திய உடன்படிக்கை, மாறாத உடன்படிக்கை, என்றென்றைக்குமான ஒரு உடன்படிக்கை என்ற சத்தியத்திற்காக நன்றியப்பா. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. தகுதியே இல்லாத எங்களுக்கு இத்தனை பெரிய கிருபையை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ராஜா. உடைய அன்புக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி. நித்திய மீட்பை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். மலை மேல் இருக்கிற பட்டணமாக எங்களை நீர் வைத்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் பிள்ளை என்ற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வித்தினால் எங்களை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிட்டிருக்கிறீர். நீர் தங்கி இருக்கின்ற உறைவிடமாய் எங்களை மாற்றி இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆன இந்த உடன்படிக்கை இத்தனை சுதந்திரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது, உரிமைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது, வாழ்வை கொடுத்திருக்கிறது.
இதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் இடத்தில் எங்களை நீர் வைத்திருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்களோடு நீர் பேசியதற்காக நன்றி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்ற வசனத்தின்படி எங்களுடைய கிரியைகளினால் உமது கிருபையை, உமது தயவை, உமது இரக்கத்தை, உமது அன்பை, விடுதலையை எங்கள் கிரியைகளினால் தேடி தேடி சோர்ந்து போயிருக்கிற உங்களது பாரத்தை அவரது கிருபையினிடத்தில் இறக்கி வைக்க எங்களை நீர் அழைக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் கிரியைகளினால் நாங்கள் தேட போறது இல்லை, எங்களுடைய சொந்த பலத்தினால் இதை நாங்கள் தேட போறது இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை விசுவாசித்து அந்த இளைப்பாறுதலுக்குள் செல்ல எங்களை நீர் அழைக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் என்ன என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களோட நீர் பேசியதற்காக நன்றி. அவங்க மன விருப்பங்களை அவங்க பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. அவங்க சரீரத்தில் அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பாவ சாப கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. அவங்க களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறதற்காக நன்றி. உம்மை அறிகிற அறிவினால் நீ நிரப்புகிறதற்காய் நன்றி. இன்னும் அதிகமாய் உம்மோடு நெருங்கி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் நீர் உருவாக்குகிறதற்காக நன்றியப்பா. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.